சார் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இந்த 2030க்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ற மாதிரி பிளான்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஆஸ் அ கம்பெனி அடுத்த 5 வருஷத்துல ஒரு 1000 கோடி ரூபாய்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அது பிளான்ட், பில்டிங், எக்யூப்மெண்ட் எக்ஸ்பான்ஷன்லயும் இருக்குது, ஆர்என்டி ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. எல்லாமே சேர்ந்து அடுத்த 5 வருஷத்துல அப்புறம் 1000 crores இருக்கும். சார் ரீசெண்டா இனோவேஷன்ஸ்லாம் வந்து பிரேக்கிங் சிஸ்டம்ஸ்ல என்னென்ன இனோவேஷன்ஸ் வந்து பிரேக்ஸ் இந்தியா வந்து பண்ணியிருக்கீங்க? வீல் அண்ட் பிரேக்ஸ்ல பாத்தீங்கன்னாக்க, காலிப்பர் ட்ரம் பிரேக்ல பாத்தீங்கன்னாக்க டிராக் ரிடக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வரதுனாலயும் சரி, பிரேக்கை பிடிச்சதுக்கு அப்புறம் உடனே ரிலீஸ் ஆகணுன்றதுக்காக டிராக் சொல்லுவாங்க. இந்த டிராகை ரெடியூஸ் பண்றதுக்காக நிறைய இனோவேஷன்ஸ் நடந்துருக்கு. ஆல்மோஸ்ட் ஜீரோ டிராக் வர அளவுக்கான காலிப்பர் டிசைன்ஸ்லாம் இனோவேட் பண்ணியிருக்கோம். பிளஸ் இவிஸ் பாத்தீங்கன்னாக்க ஹெவியர் வெஹிக்கிள்ஸ். ஸோ யூ நீட் அ ஹெவியர் வெஹிக்கிளை பிரேக் பண்ணக்கூடிய திறன் உள்ள பிரேக்ஸ் வேண்டியிருக்கும். ஆனா அதே நேரத்துல பிரேக்ல லைட் வெயிட்டிங் வேண்டியிருக்கும், வெயிட்டை குறைக்கணும். ஸோ லைட் வெயிட் பட் ஹெவியர் டியூட்டி கைண்ட் ஆஃப் பிரேக்ஸ் இனோவேஷன்ஸ் நிறைய பண்ணியிருக்கு. பிரேக்ன்றது பாத்தீங்கன்னாக்க ரொம்ப சேஃப்டி கிரிட்டிக்கல் பார்ட் அது. அதுல வந்து போத் கிளென்லினஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், சைல்டு பார்ட்ஸ் அதாவது உதிரி பாகங்களுடைய குவாலிட்டியும் இம்பார்ட்டன்ட். ஸோ நாங்கள் எப்போதுமே என்ன பண்ணுவோம், உதிரி பாகங்கள் எல்லாத்தையும் வாங்குவோம். பட் கிரிட்டிக்கல் பார்ட்ஸை பொறுத்தவரையில் மெஷினிங்கோ இல்லை அசம்பிளியோ வி நார்மலி ட்ரை டு கீப் இட் இன் ஹவுஸ். அந்த விஷயத்தில் இந்த அசம்பிளி ஷாப் பார்த்தீங்கன்னாக்க இட் இஸ் அ குட் காம்பினேஷன் ஆஃப் ஆட்டோமேஷன் அண்ட் ஸ்கில் பேஸ்ட் மேனுவல் இன்புட் இன்டு தட். நாங்கள் அதில் வந்து போக்கே ஓகேன்னு சொல்லுவோம். தட் இஸ் தவறுகள் நடந்துடாம இருக்கிறதுக்கு, தவறான ப்ராடக்ட் வெளியில போகாம இருக்கிறதுக்கு நிறைய ஃபீச்சர் ஒரு ஸ்டேஜ்லயும் வச்சிருக்கோம். எங்க அசம்பிளி லைன்ஸ் எல்லா ஸ்பெஷாலிட்டியுமே பாத்தீங்கன்னா இந்த போக்கே ஓகே தான் ஸ்பெஷாலிட்டி.